Hello teachers, welcome to my channel. So நம்ம வந்து இன்னைக்கு வந்து cognitive development theory GN Piaget கொடுத்திருக்க cognitive development theory பத்தி பார்க்க போறோம். So இந்த கிளாஸ் வந்து ரொம்ப லென்த்தா இருக்கும். நீங்கனா பாருங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க. எங்க வரைக்கும் முடியுது? இங்க வரைக்கும் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பிவைக்யூஸ் இருக்குது ஜீன் பியாஜெட். ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 கிளாஸஸ் போகும். ஏன்னா அவ்வளோ கான்செப்ட் இருக்குது. இது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சிடிபியில் கேட்பாங்க ஜீன் பியாஜெட்லேருந்து. கன்ஃபார்ம் 3 to 4 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த கொஷின்ஸை இந்த ஒரு வீடியோ அது ஜீன் பியாஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஷின்ஸ் கன்ஃபார்ம். ஓகேங்களா? அது பேப்பர் 1ஆக இருக்கட்டும் பேப்பர் 2ஆக இருக்கட்டும். நான் சோஷியல் சயின்ஸு நான் மேக்ஸ் சயின்ஸு வருமானு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. நீங்கள் ஆனால் போய் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஸோ நம்ம தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பேட்சில் போய் பாருங்கள். இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜீன் பியாஜெட்டை கொஷின் வந்து கொஷின் பேப்பரில் 30 சிடிபியில் 30 கொஷினில் 3 to 4 கொஷினில் ஜீன் பியாஜெட்டோட கொஷின் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஹெரிடிட்டி என்வாயர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட எம்சிக்யூஸ் கூட நம்ம பேட்சில் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு போய் ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். மெயின் எம்சிக்யூ வீடியோ இருக்குல்ல, அது ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி பார்க்கலாம். ஓகேங்களா? இன்டெலிஜென்ஸ் இஸ் வாட் யூ யூஸ் வென் யூ டோன்ட் நோ வாட் டு டூ. ஜீன் பியாஜெட் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஜீன் பியாஜெட் வந்து இவர் தாங்க ஜீன் பியாஜெட், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இவர் தான் ஜீன் பியாஜெட். இவர் வந்து சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து 1896லேருந்து 1980 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 84 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் டு மேக் சயின்டிஃபிக் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். குழந்தைங்க பற்றி வந்து அவங்க பிரெயின் எப்படி வளருதுன்னு முதலாக வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு ரிசர்ச் பண்ணவர் தான் இவர். காக்னிட்டிவ் அறிவுசார் வளர்ச்சியை பற்றி ஃபஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தவர் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணார்னா அது ஜீன் பியாஜெட் தான். அவர் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு, ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. இன்டெலிஜென்ஸ் இஸ் வாட் யூ யூஸ் வென் யூ டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன? ஜீன் பியாஜெட் சொல்கிறாரு, நம்ம எப்போ ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டோமோ அப்போ நம்ம வந்து எப்படி யோசித்து சால்வ் பண்ணுறோம், அதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி ஜீன் பியாஜெட் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? டைட்டில்ஸ் இவருக்கு கொடுத்துருக்க டைட்டில்ஸ், இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் எபிஸ்டோமாலஜி. ஓகேங்களா? ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் எபிஸ்டோமாலஜினா யாரை சொல்வீங்க? ஜீன் பியாஜெட்டை சொல்வீங்க. ஃபாதர் ஆஃப் சைல்ட் சைக்காலஜினா கூட ஜீன் பியாஜெட்டை சொல்வீங்க. ஃபாதர் ஆஃப் ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் இவர். ஓகேங்களா? ஸோ அப்போனா யாரை சொல்வீங்க? ஜீன் பியாஜெட்டை சொல்லுவீங்க. ஃபாதர் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியும் யார்? ஜீன் பியாஜெட் தான். இவர் எழுதியிருக்க புக்கோட பேர் த சைக்காலஜி ஆஃப் தி சைல்டு. அதர் நேம்ஸ் ஆஃப் த தியரி. இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரிக்கு ஒரு சில நேம் இருக்குது. என்ன நேம் இருக்குது? டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தியரி, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் தியரி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து which is the other name of cognitive development theoryன்னு கேட்டாங்கன்னா இந்த மூணுத்துலேருந்து எது வந்தாலுமே நீங்கள் அந்த டிக் அடிச்சுட்டு வரலாம். டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தியரி, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் தியரி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்ப்ளீட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து 500 rupeesக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் என்னென்ன இன்க்ளூடட் இருக்குன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 2011லேருந்து 26 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆல் சப்ஜெக்டோட டாபிக்ஸ், ஒரு சாப்டரோட ப்ராக்டிஸ் கொஷின்ஸு, சாப்டர் வைஸ் கொஷின் ப்ளஸ் பிவைக்யூஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து நீங்கள் எனக்கு பண்ணலாம். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். 10 ஃபுல் 150 மார்க்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாமுக்கு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேட்ச் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் டெலகிராமில். ஸோ உங்களுக்கான டெஸ்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எல்லா கிளாஸ் வீடியோஸும் நான் போடுற வீடியோஸ்க்கான கிளாஸ் டெஸ்ட்டுமே அவைலபிள் இருக்குது. இது வந்து 500 rupees பேட்ச். ஸோ இது கூட சேர்ந்து இந்த 500 rupees பேட்ச் கூட சேர்ந்து நம்ம குவாலிஃபைங் பேட்ச்னு ஒன்று வந்து நெக்ஸ்ட் டே தான் லான்ச் பண்ணுவோம். குவாலிஃபைங் பேட்ச்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். 800 rupees பேட்ச். இதில் வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, நான் குவாலிஃபை பண்ணணும், ஸோ எதெல்லாம் படித்தா நம்ம குவாலிஃபை பண்ணலாம், எங்களுக்கு கைடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல், இந்த டெஸ்ட் பேட்ச் கூட வீடியோ பேட்ச், அதாவது வந்து அதில் வந்து உங்களோட ஸ்கோர் வந்து நான் 110 அபோவ் நான் கொண்டு வரதுக்காக உங்களுக்கு நான் கைடு பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது யாருக்கு அவைலபிள் இருக்குன்னா பேப்பர்
2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் அப்புறம் பேப்பர் 2ல் சோஷியல் சயின்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேட்ச் வந்து அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியலுக்கு மட்டும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் 800 rupees பே பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சொன்னாலும் இது கூட சேர்ந்து வீடியோஸு ஓகேங்களா. வீடியோஸ் ப்ளஸ் வந்து கிளாஸ் டெஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ யூடியூப்பில் போடுறது லிமிட்டடாக தான் போடுவேன். ஸோ யூடியூப் பேட்ச்ன்றது வந்து நம்ம வந்து பேட்சில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது 2 பேட்ச் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 members தான் வந்து 800 rupeesக்கு நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் 1000 நம்ம ஆக்க போகிறோம் ஃபீஸு. ஸோ நீங்கள் வந்து வில்லிங்காக இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கிளாஸுக்கு போகலாம். இல்லை எனக்கு ஒன்லி கொஷின் பேங்க் மட்டும் எனக்கு வேணும், கொஷின் பேங்க் இந்த 2011-26 வரைக்கும் இந்த கொஷின் பேங்க் மட்டும் வேணும், அது எப்பயும் போல் அதே 200 rupees தான். ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் எப்பயும் போல் 500 rupees தான் ஓகேங்களா. இது 800 rupees பேட்சில் வந்து எல்லாமே சேர்ந்து இந்த 500 rupees பேட்சும் ப்ளஸ் வந்து வீடியோ பேட்ச்சு சொன்னல, வீடியோ டெஸ்ட் பேட்ச்சு சொன்னல, அதுவும் இன்க்ளூட் ஆகிருக்கு ஓகேங்களா. உங்களுக்கு டவுட் இருந்தால் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வாட் இஸ் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் தியரின்றதை பற்றி பார்க்கலாம். இட் இஸ் the way individuals learn, process and understand information leading to development of their thinking and reasoning skills. It is a mental process which includes okay என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ ஒரே ஒரு ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இவருக்கு ஒரு சில டைட்டில் சொன்னோம்ல, அதுக்கான அர்த்தத்தை சொல்லிடுறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு போகக்கூடாது, அர்த்தமும் நம்ம பார்க்கணும்ல. ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் எபிஸ்டோமாலஜினா என்னென்னா, எபிஸ்டோமாலஜினா முதல்ல அர்த்தம் என்னென்னா, எபிஸ்டோமாலஜினா நாலேஜ் பற்றி படிக்கிறது, நாலேஜ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்ற படிக்கிறது. ஜெனட்டிக்காக அவங்க எப்படி நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு இவர் தான் ஃபாதர், இவர் தான் அந்த கான்செப்ட் கொண்டு வந்தார் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் என்னன்னா ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னு சொன்னோம். ஃபாதர் ஆஃப் ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட், இவர் தான் ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னு சொன்னோம்ல. இதுக்கான அர்த்தம் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட், ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னா, சாரி 2-3 தடவை ரிப்பீட் பண்ணிட்டேன் சாரி. நாலேஜ் நம்ம வந்து வேறு யாருக்கு ஒரு நிமிஷம், நம்ம வந்து நாலேஜ் வந்து வேறு யார்கிட்ட இருந்தும் வாங்குறது இல்லை, நாமளே வந்து ஜென்ரேட் பண்ணுறோன்னு நம்புறவர் இவர் ஓகேங்களா. அதனால் இவருக்கு நம்ம வந்து ஒரு சில டைட்டில் கொடுத்துருந்தோம், அதில் வந்து ரேடிக்கல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னு ஒரு டைட்டில் இருக்குது. இவர் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியோட ஃபாதர்ன்னு சொல்லி பார்த்தோம், புக்கு கூட பார்த்தோம், சைக்காலஜி ஆஃப் சைல்டுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ளே போகலாம். வாட் இஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி? சிம்பிளாக சொல்லணுன்னா என்ன தெரியுமா, ஒரு குட்டி பசங்க வந்து எப்படி விஷயங்களை வந்து கற்றுக்குறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, எப்படி ரீசனிங் பண்ணுறாங்க. ரீசனிங்னு நிறைய இடத்துல நம்ம இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கான அர்த்தம் என்னென்னா வந்து என்ன எப்படி அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்டு வந்து அதை நம்ம மைண்டுக்குள்ளே வந்து கொண்டு போகிறது தான் வந்து ரீசனிங்னு சொல்லுவோம். அதிகமாக வந்து நம்ம ரீசனிங் அந்த எபிலிட்டி அதிகமாக எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்கிறது என்னென்னா வந்து எதுக்கு ஏன் அப்படின்ற கேள்விகள் நம்ம எழுப்பணும் ஓகேங்களா. அதுதான் வந்து நம்ம லேர்னிங்கான ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது ஒரு மென்டல் ப்ராசஸ்னால் நம்ம மைண்டுக்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதுக்குள்ளே நம்ம இருக்கிற கீ பிரின்சிபல்ஸ்லாம் பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஜீன் பியாஜெட் அவர் கொடுத்துருக்க கீ பிரின்சிபல் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பயாலஜிக்கல் மெச்சூரேஷன். ஆஸ் சில்ட்ரன் பயாலஜிக்கலி மெச்சூர் தி ஸ்டார்ட் ஃபார்மிங் their ஓன் கான்செப்ட் அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ குழந்தைங்க வந்து பயாலஜிக்கலாக வந்து மெச்சூர் ஆவாங்கன்றாங்க. அதாவது வந்து அவங்க வளர அவங்களோட பிரெயினை வந்து வளர தான் அவங்க புது விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அவங்க பிரெயின்ன்றது ஒரு காலத்துக்கு இப்போ 3-4 இயர்ஸ்ன்னு ஆகும்போது அவங்களோட பிரெயின் நல்லா ஃபார்ம் ஆகும்போது அவங்களுக்கு புரியாத விஷயங்கள் கூட புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் ஒரு பயாலஜிக்கல் மெச்சூரேஷன். இதனால காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ ஒரு வயசு குழந்தைக்கு ஒன்றுமே புரியாது ஓகேங்களா. 1 month சைல்டுக்கு ஒன்றுமே புரியாது ஓகேங்களா. இதே 3-4 வயசுக்கிட்ட வரும்போது குழந்தைங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதே 7, 8, 9, 10 வரும்போது நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஒரு அடல்ட் ஆனப்புறம் அவங்களோட பிரெயின் எப்படி இருக்கும், எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கும். ஸோ பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், அவங்க மொழிகளை பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க செய்கையாக சொன்னாலும் இருக்கட்டும், ஒரு விஷயத்தை படத்தை பார்த்தே வந்து புரிஞ்சுப்பாங்க, ஒரு பிக்சர் பார்த்தாவே புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த லெவலுக்கு அவங்களோட பிரெயின் வந்து பயாலஜிக்கலாக மெச்சூர் ஆகியிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து an infant cannot understand abstract math because that brain hasn't physically developed the necessary neural connections yet. இப்போ இன்ஃபான்ட்ன்றது 0லேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைங்கள் தான் நம்ம இன்ஃபான்ட்னு சொல்லுவோம். அந்த குழந்தைங்களால் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மேத்துன்றது ஒரு அல்ஜிப்ரா
ஒரு அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி, கால்குலஸ் மாதிரி ஒரு மேத்தை வந்து 0 to 2 வயசில் இருக்க குழந்தைங்களால அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கு அவங்க பிரெயின்ன்றது ஃபிசிக்கலி டெவலப் ஆகலை. ஓகேங்களா, அவங்களுக்கு தேவையான நெசசரியான நியூரல் கனெக்ஷன் இன்னுமே டெவலப் ஆகாத ரீசன் தான். பட் இதே வந்து ஒரு 12 18 வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு அந்த அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்டானது புரிய ஆரம்பிக்கும். மேக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாத விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க பொருட்கள் விஷயங்களை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது கான்கரெக்ட் ரீசனிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன் ஆர் லிட்டில் சயின்டிஸ்ட்னு இவர் சொல்லியிருக்காரு. குழந்தைங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்கன்றதான் இவர் சொல்லியிருக்காரு. குழந்தைங்க ஒரு சின்ன விஞ்ஞானி, தி கன்ஸ்ட்ரக்ட் தர் ஓன் பிரின்சிபல்ஸ். அவங்களே ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு சில குழந்தைங்கக்கிட்ட பொம்மை கொடுத்தா அப்படியே பாட்டாக கழட்டி அது எப்படி அதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்றத அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களாவே வந்து ஓன் பிரின்சிபல்ஸ் இருக்கட்டும் ஆக்டிவாக லேர்ன் பண்ணுவாங்க, அவங்க நாலேஜ் அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்கன்றது பியாஜேன்றவர் நம்புறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ சைல்ட் ட்ராப்பிங் எ டாய் ரிப்பீட்டட்லி டு see if it always falls down is conducting a mini experiment on gravity. ஒரு குழந்தை ஒரு பேபி வந்து ஸ்பூனை வந்து தூக்கி போடும், கீழே விழுந்தா சத்தம் வருதான்னு பார்க்கும். ஓகேங்களா, திருப்பி திருப்பி போடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லலாம். ஒரு விஷயம் நம்ம போட்டால் கீழே விழும், இது வந்து அந்த குழந்தைக்கே தெரியாமல் அது ஒரு கிராவிட்டின்ற ஒரு கான்செப்டில் நம்ம ஒரு விஷயத்த வந்து மேலேருந்து போட்டால் கீழே விழுன்றது ஒரு கிராவிட்டியான ஒரு கான்செப்ட். அந்த குழந்தை வந்து அந்த சவுண்டு நம்ம போட்டால் சவுண்டு வருமானதை திருப்பி திருப்பி போட்டு பார்க்குது, அதை டிஸ்கவரி பண்ணுது. அது வந்து என்ன சொல்கிறது, ஆக்டிவாக வந்து இந்த சவுண்ட் இதுலேருந்து தான் வருதான்றத என்ன சொல்கிறது க்யூரியஸாக லேர்ன் பண்ணுது. ஸோ குழந்தையானது ஒரு லிட்டில் சயின்டிஸ்ட். குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ், children's thinking is different in type from adults, but the quantity amount of thinking remains the same. குழந்தைங்க வந்து யோசிக்கிற டைப் வேறு, அது அடல்ட்ஸ் மாதிரி இல்லைனாலும் கூடமே அந்த விதம் ஒரு தரமானது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அவங்க குழந்தைங்க மாதிரி தான் பெரியவங்க எவ்வளோ யோசிக்கிறாங்களோ அதே அளவு தான் குழந்தைங்களும் யோசிக்கிறாங்க. அந்த குவான்டிட்டி அமௌண்ட் ஆஃப் திங்கிங் இருக்குல்ல, அளவானது சேம், பட் தரத்தில் மாறுபடுது. குழந்தைங்களோட திங்கிங்கும் பெரியவங்களோட திங்கிங்கும் தரத்தில் மாறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம், இப்போ வந்து குழந்தைங்க வந்து என்ன நினைப்பாங்க, மழை வந்து பெய்கிறது வந்து என்ன ரீசன்னா வந்து மேகம் அழுகுது அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் நம்மளுக்கு தெரியும், ஸோ என்ன ப்ராசஸில் வந்து மழை பெய்யுதுன்றது தெரியும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம எவ்வளோ யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் குழந்தையும் யோசிக்குது. ஓகேங்க, யோசிச்சு தான் அந்த பதிலை சொல்லுது. பட் அவங்களோட தரம், அந்த குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் இருக்கும், அந்த ரீசன் மழை பெய்யறதுக்கான ரீசன் குழந்தை கொடுத்ததுக்கும் நம்ம கொடுத்ததுக்கும் குவாலிட்டியில் டிஃபர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ குழந்தைக்கு இன்னும் வந்து அந்த கான்செப்டான புரியல. ஓகேங்களா, அவங்களோட ஓன் திங்கிங்கில் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு டைப்பு. நம்ம கொடுக்குற ஒரு ஆன்சரை வந்து லாஜிக்கலாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து குழந்தை கொடுக்குறது வந்து இமேஜினேட்டிவ், அவங்களாவே மேடப் ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா, அவங்களுக்கு தோன்றதை அவங்க சொல்கிறாங்க, அனிமிசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்களாவே கற்பனை பண்ணி இமேஜின் பண்ணி அவங்களாவே ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அழுகுறோம், நம்ம கண்ணில் தண்ணி வருதுல்ல, அதே மாதிரி மேகம் அழுகுது அதனால தான் தண்ணி வருதுன்றது தான் குழந்தை சொல்ல வரும். பட் நம்ம சொல்லும்போது, ஒரு அடல்ட் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நம்ம மேகம் வந்து எதனால் வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லி நம்ம லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா, ரெண்டு பேருமே ஒரே விதமாக தான் யோசிக்கிறாங்க, ஒரே விதமாக தான் ஒரே அளவு தான் நம்ம யோசிக்கிறோம். பட் வந்து கொடுக்குற பதிலில் இருக்கிற தரம் வந்து மாறுபடுது. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராங் வச்சு இருக்கும். ஓகேங்களா, ஸ்கை இஸ் ஆங்க்ரி, நம்ம வந்து ரெயின் இஸ் க்ரைங், வந்து க்ளவுட் இஸ் க்ரைங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, universal progression na all children progress through a series of cognitive stages of development at the rate at which children pass through these stages may vary. Wait பண்ணுங்க, கரெக்டாக படிக்கிறேன். The rate at which children pass through these stages may vary but in the same order. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒன்றுமே இல்லை, யூனிவர்சல் ப்ரோக்ரெஷன்னா உலகத்தில் இருக்க எல்லா மக்கள் ஹியூமன்ஸ் எல்லாமே ஒரே விதமாக தான் அவங்களோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து தலைப்பகுதி ஸ்ட்ராங் ஆகும், குழன்னு தலை வந்து அமுத்தும் போது இருக்கும் மண்டைப்பகுதி, பட் அது ஸ்ட்ராங் ஆகும். அப்புறம் கழுத்து அப்படின்றத நம்ம ஒரு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் பார்த்தோம்.
ஒரு ஒரு ஆர்டர் பார்த்தோம், எல்லாருக்குமே உலகத்தில் இருக்க எல்லா ஹியூமன்ஸ்க்குமே ஒரு சேம் ஆர்டர்னு பார்த்தோம், ஹெட்டு டு டோன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டில் கூட சேம் ஆர்டர் தான். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்தை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க உலகத்திலோட ஒரு அப்சர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இமிட்டேட் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஃபீட்பேக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி, இதெல்லாம் ஒரு பேட்டர்ன், இதெல்லாம் ஒரு ஆர்டர். இது உலகத்தில் இருக்க எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இதே ஆர்டர் தான். அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில ஆர்டர் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. எவ்ரி சைல்டு வில் லேர்ன் டு ரெக்கக்னைஸ் ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் கொடுத்துருக்க ஸ்டேஜஸ் இதெல்லாம், வியாஜி கொடுத்துருக்க ஸ்டேஜஸ், சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், இதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு கான்செப்டை படிக்காமல் அதை பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க பிஃபோர் they can perform complex mental algebra. ஓகேங்களா? Though one child might reach that stage at age 11 and another at age 13. ஆக்சுவலி வந்து ஆர்டர்லாம் சேம் தான். ஃபஸ்ட்டு வந்து புலன்கள் மூலயமா, சென்சஸ் மூலயமா கற்றுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஆர்டரில் கற்றுக்கிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்சஸ் மூலியமாக காதால் கேட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டதெல்லாம் அவங்க வந்து சின்ன வயசில் 0 to 2 பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆனது எப்படி இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரா, கால்குலஸ் ப்ராப்ளம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கு அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆனது ஒரு ஆர்டரில் போகும். அந்த ஆர்டருன்றது எல்லாருக்கும் சேம், பட் எல்லாருமே ஒரே ஏஜில் தான் வந்து அதை அட்டைன் பண்ணணுன்றது இல்லை. இந்த ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் இருக்கா, ஒரு காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரா சால்வ் பண்ணுற லெவலுக்கு ஒரு குழந்தை மேபி வந்து ஒரு பையனோ பொண்ணோ வந்து 11 ஏஜ்லேயே அந்த ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ணியிருக்கலாம், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். இல்லை ஒரு ஒரு சில பேர் வந்து லேட்டாக கூட அட்டைன் பண்ணலாம். ஸோ இதற்கு எக்ஸாம்பிளுக்குன்னு சொன்னால் அந்த வயசுக்கு வர்றது கூட சொல்லுவாங்க. ஒரு சில பேர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே வயசுக்கு வந்துடுவாங்க, ஒரு சில பேர் 11th 12th வருவாங்க. ஸோ ஒருத்தவங்களோட என்ன சொல்கிறது, ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ரேட் அட் விச் சில்ட்ரன் பாஸ் த்ரூ தி ஸ்டேஜஸ். ஆர்டர் சேம் தான், பட் ஒருத்தவங்க ஸ்பீடாக இருப்பாங்க ஒரு சில ஸ்டேஜில், ஒரு சில பேர் வந்து ஸ்லோவாக இருப்பாங்க. ஸோ அது ஒருத்தவங்களுக்கும் மாறுபடும். ஓகேங்களா? ஹைட்டு கூட தான், திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஒரு பையன் வந்து சீக்கிரமாக உயரமாயிடுவான், அவங்க கிளாஸ் மீதி எல்லாருமே கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பையனோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்குது. அதுக்குன்றதுனால மற்ற பசங்க யாருமே ஹைட்டே ஆக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும். ஓகேங்களா? எல்லாருக்குமே சேம் ஆர்டர் தான், பட் ஆனால் ரேட்டுன்ற அந்த ஸ்பீடுன்ற அந்த பேஸுன்னு சொல்லுவோம், ரேட்டு, பேஸு, ஸ்பீடுன்றது மாறுபடும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம பேட்சில் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீமா, அசிமுலேஷன், அக்கோமடேஷன், அப்புறம் ஈக்லிபரேஷன், டிஸ்இக்லிபரேஷன், இதெல்லாம் வந்து பேட்சில் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அக்கார்டிங் டு ஜீன் பியாஜெட் 4 elements ஆர் எசென்ஷியல் ஃபார் டெவலப்மெண்ட்: மெச்சுரேஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன், சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ், ஈக்விலிபரேஷன். மெச்சுரேஷன், த பயாலஜிக்கல் க்ரோத் ஆஃப் த பிரெயின் அண்ட் பாடி. இது வந்து நமக்கு நேச்சுரலாகவே நடக்கிற ஒரு க்ரோத், இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. பாடி அண்ட் பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து க்ரோத் ஆகுன்றது தான். இது வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப எசென்ஷியலான 4 எலமெண்ட்ஸில் இந்த மெச்சுரேஷன் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நம்ம கையில் இல்லை, நேச்சுரலாகவே இந்த பிரெயின், இந்த பாடிக்கான டெவலப்மெண்ட் ஆகுன்றது தான் இவர் சொல்லியிருக்கிற ஒரு கான்செப்ட். மெச்சுரேஷனை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஃபஸ்ட்டு நடக்க ட்ரை பண்ணும், அப்புறம் தான் நடக்கும். அது என்னன்னா வந்து அந்த குழந்தையோட போன்ஸ் அண்ட் மசில்ஸ் வந்து நேச்சுரலாக டெவலப் ஆகாது. ஓகேங்களா? அதை தான் வந்து மெச்சுரேஷன். ஸோ நேச்சுரலாக டெவலப் ஆகிறதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தேவை. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பயாலஜிக்கல் க்ரோத். ஓகேங்களா? இதுவும் ஒரு ரீசன் தான் நம்மளோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு. நம்ம பிரெயின் வந்து நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி 0 to 1 வயசில் குழந்தைக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் இருக்கும். அதே 12 to 18 இயர்ஸ் இந்த அடலசன்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம்ல, அந்த ஏஜில் குழந்தை வந்து காம்ப்ளெக்ஸ் அல்ஜிப்ரா, கால்குலஸ் ப்ராப்ளம்லாம் அவனால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு பயாலஜிக்கல் க்ரோத், பிரெயினோட பயாலஜிக்கல் க்ரோத். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு டைம் அது மெச்சூராக இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, அவனுக்கு மெச்சூரிட்டியே இல்லை, இவன் இந்த வயசுலேயும் இவ்வளோ மெச்சூராக இருக்கான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ தான் அவனுக்கு வந்து 5 வயசு ஆகுது, ஆனால் ரொம்ப மெச்சூராக பேசுகிறான், பெரியவங்க மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்கிறலாம். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் மெச்சுரேஷன். நெக்ஸ்ட்டு சோஷியல் இன்ட்ராக்ஷன், லேர்னிங் த்ரூ கம்யூனிகேஷன் வித் அதர்ஸ்.
நம்ம மற்றவங்களோட பேசும்போது இல்லைன்னா அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து சோஷியலாக வந்து நம்ம வந்து கற்றுக்கிற விஷயங்கள். இதனால் கூட நம்மளோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவு வளர்ச்சியானது அதிகரிக்கும்ன்ற சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் த்ரூ ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் வித் த என்வாயர்மெண்ட். அதே தான் இப்போ வந்து ஜஸ்ட் பேசுகிறது இல்லை, ஃபிசிக்கல் நம்ம சரௌண்டிங்ஸோட இன்வால்வ் ஆகுறது, டச் பண்ணுறது, ஃபீல் பண்ணுறது, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது. நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டு நம்ம சுற்றி இருக்க வேர்ல்டுனா வந்து மனுஷங்க மட்டும் வரமாட்டாங்க. ஸோ அந்த சொசைட்டி மக்கள் அது மட்டும் இல்லாமல் ஸோ வீடு காடு ஓகேங்களா, இடம் மரம் செடி அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் லிவிங் நான் லிவிங் அனிமல்ஸ் எல்லாமே தான், பொருட்கள் எல்லாமே தான் அந்த என்வரன்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ அதனால் நம்ம வந்து கெயின் பண்ணுற அந்த நாலேஜ் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ கூட நம்ம சொன்னல ஒரு ஸ்பூனோ இல்லை கல்லோ மேலேருந்து கீழே போடும்போது அது கிராவிட்டினால தான் விழுதுன்றத நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சார்ல. ஒரு ஆப்பிள் ஒரு கான்செப்ட் கிராவிட்டி வந்து கண்டுபிடிச்சாலும். ஸோ இதெல்லாம் கூட தான் நம்ம வந்து அறிவானது வளருது. நெக்ஸ்ட் வந்து காக்னேட்டிவ் நம்ம டெவலப்மெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஈக்குலிபரேஷன் த சர்ச் ஃபார் அ மென்டல் பேலன்ஸ் பிட்வீன் நியூ இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் ஆல்ரெடி நோ. இது ஒன்றும் இல்லை, இது ஒரு மென்டல் பேலன்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. நியூ இன்ஃபர்மேஷனுக்குமே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்குமே ஒரு பேலன்ஸ், ஒரு சின்ன மென்டல் பேலன்ஸ் கேம் மாதிரின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும், புதுசாக ஒன்று தெரியும் போது கன்ஃபியூஷன் வரும். நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஈக்குலிபரேஷன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் டைம் டாகை பார்க்குது. அந்த டாகுக்கு 4 கால் இருக்கிறதுனால 4 கால் இருக்கிற எல்லாமே வந்து டாகுன்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பட்டு அந்த குழந்தை வந்து பூனையை பார்த்துட்டு அதாவது கேட்டை பார்த்துட்டு இதுதான் டாகு அப்படின்னு சொல்லுது. அப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இல்லை டாகு வேறு பூனை வேறு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை வந்து பூனையை வந்து அப்படி உத்து பார்க்கும். ஓகே, அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறுபடுது, இதை நம்ம டாகுன்னு சொல்லுவோம், இதை நம்ம கேட்டுன்னு சொல்கிறோன்றத அந்த மைண்டில் வந்து 4 லெக்கு 4 கால் இருக்க உயிரினத்துக்கு எல்லாம் டாகு நினச்சிட்டு இருந்த குழந்தை, இல்லை இதுக்கு இருக்கிற ஃபிசிக்கல் ஃபியூச்சருக்கு இது நம்ம இதை கேட்டுன்னு கூப்பிடுறோம், இதான் சரின்னு சொல்லி அந்த மென்டல்னா மென்டல்னு சொல்லி நம்ம திட்டுறோமே, அந்த மென்டல் இல்லை, மென்டல்னால் நம்ம மைண்டை தான் குறிக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த நியூ இன்ஃபர்மேஷனான அந்த கேட்டையும் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த 4 லெக்ஸ் இருக்கிறது ஒன்லி டாகுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறத, இல்லை 4 லெக்ஸில் இருக்கிற அந்த கேட்டும் இருக்குன்றத அந்த குழந்தை ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வைக்கும். முன்னாடி என்ன யோசிச்சு வச்சுருந்தேன், 4 லெக் இருந்தால் அதை டாகுன்னு நினச்சிருந்தது. இல்லை 4 லெக்கில் டாகு மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தான் டாகு, கேட்டு மாதிரி ஃபீச்சர்ஸில் இருந்தால் அது கேட்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து டிஃப்ரென்ஸில் பேலன்ஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா. அந்த மென்டலி மைண்டில் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குலிபரேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, உங்களுக்கு கிளாஸ் சேர வில்லிங்காக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.